நேற்று நைட்டு டின்னர் நம்ம வீட்டில் பீட்ரூட் சப்பாத்திங்க. அதான் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். பீட்ரூட் சப்பாத்தி எத்தனை பேர் சாப்பிட்ருக்கீங்கன்னு தெரியாது. பட் சாப்பிடாம இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா பீட்ரூட்டில் நம்மளுக்கு நிறைய ஃபோலிக் ஆசிட் இருக்குது. குழந்தைங்களுக்கு கொடுத்தா ரொம்ப நல்லது. குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லைங்க, பெரியவங்க நம்மளும் சாப்பிட்ணும். ஸோ பீட்ரூட் சப்பாத்தி ஒரு சேஞ்சுக்கு நீங்கள் இதை செஞ்சு சாப்பிட்லாங்க. பீட்ரூட் ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் தோல் சீவிட்டு நல்லா மிக்ஸி ஜாரில் போட்டு அடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா மைய அரைச்சிட்டிங்கன்னா ஃபில்ட்ரு பண்ண வேணாம். ஏன்னா ஃபில்ட்ரு பண்ணாமல் நம்ம போட்டால் தான் அதோடைய முழுமையான சக்தி நம்மளுக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் எப்பயும் போல் சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி பிசைஞ்சிட்டு சப்பாத்தி சுட்டிங்கன்னா முடிஞ்சிருச்சு. அதுக்கு காரமாக நல்லா ஸ்பைஸியாக ஒரு தேங்காய் சட்னியும் கொஞ்சம் காயெலாம் போட்டு ஒரு குருமா வச்சிங்கன்னா சூப்பராக இருக்குங்க காம்பினேஷன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்டியாக வரும். ஏன்னா இதுக்கு வந்து பீட்ரூட் சப்பாத்தி கொஞ்சம் அந்த சப்பாத்தி டேஸ்ட் மட்டும் கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கிறதால நல்லா ஸ்பைஸியாக சட்னி இருந்ததுன்னா நல்ல காம்போங்க, செம்மையாக இருக்கும். அது கூட வெஜிடபிள் குருமா செம்மையாக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில்